அந்த கள்ளழகர் வந்தார் பாத்தீங்களா, மதுரையில கள்ளழகர் வந்து வைகை ஆத்துல இறங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வைகை ஆத்துல கள்ளழகர்லாம் போயிட்டு வந்தோம்னா நேரா போவார் திருமாலிருஞ்சோலைங்கிற பழமுதிர் சோலைக்கு போனோடனே அந்த பட்டர் இருப்பார், கள்ளழகர் கோயில் பட்டர் கைகாலெல்லாம் புடிச்சுடுவார். கைகாலெல்லாம் வலிக்குதா, இவ்வளவு தூரம் எல்லாம் அதுக்கு கீழே எல்லாம் சொல்றாங்க, என்னடா சிலைக்கு போய் எல்லாம் பண்றாங்க, சிலைக்கு போய் எல்லாம் பண்றாங்க. ஒண்ணு சொல்லட்டுமா, எப்போ நல்லா வார்த்தையை கவனிக்கணும். ஒரு எப்போ இந்த வேலுக்குள்ள நமக்கு முருகன் தெரியலையோ, எப்ப சிலைக்குள்ள கடவுள் தெரியலையோ, நமக்குள்ள மனித தன்மை இல்லைன்னு அர்த்தம். அந்த அர்ச்சகர் புடிச்சு விடுறாரு காலை, வலிக்குதா வலிக்குதா வலிக்குதா. தெய்வம் பேசுங்க. சாமிக்கு வந்து நிறைய ஆபரணம்லாம் போட்டு கட்டணும்ல, கண்ட தண்ணி வந்துருச்சு. ஏன்னா அவ்வளவு வெயிட்ட போட்டுட்டோம்னா என்ன பண்றது, தாங்காத உடம்பு அப்படின்னு. இந்த ஏக்கம் வந்துருச்சுன்னு வைங்க, உள்ளுக்குள்ள உருகிட்டோம்னு வைங்க, இந்த கண்ணீர் ஒரு சொட்டு வரும்போது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கவங்க கை வந்து கண்ணீரை துடைக்கிறதுக்கு முன்னாடி 12 கை வந்து கண்ணீரை துடைச்சிடும். நான் இருக்கேன், கவலைப்படாது.